நான் ஒரு வெற்றியாளன். ஆன்மீக பக்கத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் தன்னை பற்றி அறிவது, இறைவனை பற்றி அறிவது, இந்த உலகத்தை பற்றி அறிவது. இந்த உடல் என்றால் என்ன? மனம் என்றால் என்ன? ஆன்மீகத்தின் படிநிலைகள், இது எல்லாவற்றையும் பற்றி அறிவதுதான் ஆன்மீகம். தன்னை பற்றி அறிவது என்றால், இப்போ மனம் இருக்குது, உயிர், உடல், ஆன்மா. மனம்னா என்ன? மனம் அதாவது உடல்னா ஒரு தொலைக்காட்சி மாதிரி. அதில் வர படம் மனம். அதுக்கு போகிற கொடுக்கப்படுகிற மின்சாரம் அது உயிர். அதை இயக்குபவர், அந்த தொலைக்காட்சியை இயக்குபவர் நாம், ஆன்மா. சரி, இப்படி பார்த்துக்கலாம். அடுத்தது தூக்க நிலை, தூங்கிக்கிட்டு இருக்கிறது, கனவு காண்றது, விழிச்சியே இருக்கிறது. இது 3 நிலையில் இருக்குது. அடுத்தது 5 பூதங்கள். 5 பூதங்கள்னா ஐம்பூதம். அதாவது மண், காற்று, நீர், ஆகாயம், நெருப்பு. ஐம்பூதங்கள். ஐம்புலன்கள்: பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது, தொடுவது, அப்புறம் நுகர்வது. ஐம்பூதங்கள், ஐம்புலன்கள். இது வழியாக தான் நம்ம இந்த உலகத்தை உணர்கிறோம். அப்புறம் படிநிலைகள் பார்த்திங்கன்னா, ஆன்மீகத்தில் பக்தி நிலை, அன்பு நிலை, ஞான நிலை, வெற்றி நிலை. இந்த 4 நிலைகளில் இருக்குது. இந்த 4 நிலைகளில் பக்தி நிலையில் நம்ம எல்லாமே இப்போ இருக்கோம். பக்தி நிலையிலும் அதில் சரியான ஆளுங்க ரொம்ப கம்மியான பேர் தான். இப்போ அன்பு நிலைக்கு நம்ம அடுத்தது போகணும். பக்தி நிலையில் ஒரு கீழ்ப்படிதல் தான் பக்தி நிலை. கடவுளுக்கு கீழ்ப்படிதல். கடவுள் நேரடியாக சொல்ல மாட்டார். ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்மக்கிட்ட தொடர்பு கொள்வாங்க. அதை உணர்வதற்கு நம்ம சரியான அளவில் நாம் அதை பகுத்தறிவோடு அதை உணரணும். பகுத்தறிவுன்றது அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. கடவுளை உணர்வது பகுத்தறிவோடு உணர்ந்தோம்னா நமக்கு புரியும். அப்படி உணரும்போது என்னென்னா, கடவுள் நம்மோடு தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு புரியும் உங்களுக்கு. அது எப்போ தொடர்பு கொள்கிறார் அப்படின்னா, சில கஷ்டங்கள் வருவதன் மூலமாக நீங்கள் துவண்டு போய் உட்காரும்போது அவர் சிறிது உதவி செய்து உன்னை மீண்டும் எழுந்து நிற்கச் செய்வார். அப்போது மட்டும்தான் உணர முடியும். ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கைன்றது கதை, திரைக்கதை, வசனம் போல் உண்டானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனர் இருக்கார், தயாரிப்பாளர் இருக்கார், அப்புறம் நடிகர்கள் இருக்காங்க, கதாநாயகன், கதாநாயகி,
துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர், இவங்க எல்லாமே இருக்காங்க ஒரு படத்தில். எல்லாமே தயாராக இருக்காங்க. ஆனால் இயக்குனரும் தயாராக தான் இருக்கார். இப்போ அந்த படம் எடுக்கணுன்னா கதை, திரைக்கதை, வசனம் கண்டிப்பாக வேணும். அந்த கதை, திரைக்கதை, வசனம் இல்லாமல் அவங்க படம் எடுக்க துவங்க முடியாது, ஆரம்பிக்க முடியாது. இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த நமக்கான கதை, திரைக்கதை, வசனம் எழுதி வச்சுட்டு இதன் போல் நான் நடிக்கப் போகிறேன் என்று எழுதி வச்சுட்டு தான் நான் வரோம். அப்போ எழுதி வச்சுட்டு வர்றதுக்கும் அந்த கதை, திரைக்கதை, வசனம் போல் நாம் நடிக்கிறோமா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியாது, என்ன எழுதி வச்சுட்டு வந்தோன்ட்டு நம்ம சுத்தமாக தெரியாது. ஆனால் உண்மை, நேர்மை இதன் மூலமாக நம்ம அந்த கதை, திரைக்கதை, வசனத்தை அதன்படி நம்ம வாழ முடியும். நமக்கு ஒருத்தர் உங்கள் கூட எவ்வளோ நாள் இருக்கணும்னு அங்கே எழுதப்பட்டது தான். எந்தெந்த சொந்த பந்தங்கள் எவ்வளோ நாள் உங்கள் கூட வாழ போகிறாங்க. நீங்கள் இப்போ ஒரு வேளை உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வேலைக்கு வெளியூர் போயிட்டு வேலை செய்யணுன்னா அதுவும் எழுதப்பட்டது தான். அப்போது உங்களுடைய சொந்தத்தில் எவ்வளோ நாள் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்க போகிறீங்க, எவ்வளோ நாள் வெளியே போயிட்டு வேலை செய்ய போகிறீங்க, மறுபடியும் எப்போ வீட்டுக்கு போக போகிறீங்கன்றதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லையா? இந்த பக்தி நிலையில் என்ன ஆகுன்னா, நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இப்போ அதில் கீழ்ப்படிதல்னு ஒன்று இருக்குது பக்தி நிலையில். நீங்கள் நேர்மையானவராக இருந்தால், உண்மையானவராக இருந்தால், உண்மைன்னா என்னென்னா உண்மை பேசணும், உண்மையாக இருக்கணும். ஆனால் அந்த உண்மை என்னென்னா ஒரு சில நேரத்தில் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தால் நீங்கள் ஏதும் பேசாமல் இருந்து விடுவது நல்லது. அதற்காக நீங்கள் பொய் பேசணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா பொய் பேசுவதுன்றது ஒரு சக்தி, உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை நீங்கள் இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதுக்கு யோசிக்கணும். உண்மையை பேசுறதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு சக்தி சுத்தமாக தேவைப்படாது. அப்போ என்னன்னா, இந்த உண்மையை பேசுவதன் மூலமாக நீங்கள் எழுதி வச்ச அந்த வாழ்க்கையை தொடர்றீங்க. இப்போ ஒரு கதாநாயகன் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னா வச்சுங்களேன், உங்களுக்கு எப்படி அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். ஏன்னா அவர் தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி அந்த கதாபாத்திரமாக ஒன்றி அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுறார் இல்லையா? அதனால தான் அந்த கதாநாயகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழணும். இதில் முக்கியமானது அப்பாவியாக வாழணும். இந்த அப்பாவின்றது யாரையும் எந்தவித தெரிந்தும் தெரியாமலும் துன்பம் இழைக்கவே கூடாது. அதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம். இது இந்த கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை கவனிக்க துவங்குவீங்க.
உணர்வுகளை வந்து நம்ம எந்த மாதிரி கோபம் இருக்கா, ஆசை இருக்கா, அப்புறம் இந்த உணர்வுகளை எல்லாம் கவனிக்க ஏன் இது வருது, நமக்கு ஏன் இப்படி தோணுது, நம்மளால் ஏன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியலை, கோபத்தை கட்டுப்படுத்தினா என்ன நடக்கும், அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை அது வந்து நீங்கள் கவனிக்க துவங்குவீங்க, ஆரம்பிப்பீங்க. கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா, சிறிது சிறிதாக உண்மை உங்களுக்கு விளங்கும். உண்மை தெரியும் என்னென்ன நடக்குது, உங்களுக்கு உள்ள என்ன மாற்றம் நடக்குது, உங்களுக்கு வெளியே என்ன மாற்றம் நடக்குது. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வந்து அவர்களுடைய மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அன்பு நிலையில் இருக்கிறவங்க மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களோட ஆசைக்கோ கோபத்திற்கோ எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அன்பு, மற்றவர்களின் மேல் வைக்கும் அன்பு நிலைத்து நிற்கும். அது என்றைக்கும் மாறாது. நீங்கள் என்ன தான் அவர்கிட்ட போனாலும் உங்கள் மேலே வச்ச அன்பு என்றைக்குமே மாறாது. நீங்கள் திட்டினாலும் என்ன பண்ணாலும் அந்த அன்பானவர் என்ன பண்ணாலும் அதெல்லாம் மறந்துடுவார், மன்னிச்சிடுவார். மறுபடியும் உங்கள் மேலே அன்பு தான் செலுத்துவார். அது என்றைக்கும் மாறாது. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்பு நிலையில் இருக்கவங்க அந்த உணர்வுக்கு, அந்த மனதிற்கு, அவருடைய மனதிற்கு, அவருடைய உணர்வுக்கு சிறிது மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அது விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதை கட்டுப்படுத்திட்டு அப்படியே உங்களை மறந்துட்டு, அந்த நீங்கள் பண்ண துன்பங்களை எல்லாம் மறந்துட்டு உங்களை மன்னிச்சுட்டு மறுபடியும் இயல்பு நிலையிலே மறுபடியும் அன்பாக தான் பேசுவாங்க. இதுதான் மாறாத அன்பு. இந்த நிலையில் அடையிறதுக்கு பெரிய பெரிய மகான்கள் அடைஞ்சிருக்காங்க. அந்த நிலை வந்து இதுதான் வந்து பக்தி நிலைக்கு அடுத்த நிலை. அடுத்தது ஞான நிலை. ஞான நிலைன்னா இந்த உலகம் மாறிக்கொண்டே இருப்பது. இந்த உலகம் வந்து இதனுடைய இயக்கம் வந்து எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பது. அந்த நிலை வந்த பிறகு தெரியும், அவருடைய குணநலன்கள் மாறப்போவதில்லை. எந்த ஒரு செயலும் எந்த ஒரு நிகழ்வும் அவரோட குணநலன்களை மாற்றாது. அவர் நேர்மையாக இருக்காருன்னா என்றைக்கும் நேர்மையாக தான் இருப்பார். யார் என்ன பண்ணாலும் அது அவ்வளோதான். இப்போது அன்பு, நேர்மை, சுய ஒழுக்கம் இதன் மூலமாக இதெல்லாம் வந்து அவங்கள வந்து நெறிப்படுத்தும்னா ஒரு சமநிலையில் வச்சுருக்கோம் அவங்களுடைய மனதை. அந்த மாதிரி மனது வந்து இருக்கிறது ரொம்ப ரேரான விஷயம், அதாவது ரொம்ப அரிதான விஷயம். அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஞான நிலைக்கு அடுத்ததாக வெற்றி நிலை. அந்த நிலை இன்னும் கடினமான நிலை. இப்போ என்னென்னா, இதில் சக்கரங்கள்னு இருக்குது. சக்கரம்னா அதாவது நாடின்னு சொல்லுவாங்க. 7 நாடி இருக்கிறதா சொல்லுவாங்க. சித்தர்கள், ஞானிகள் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்த சித்தர்கள், ஞானிகள் ரொம்ப அதிகம். மூளைக்கு மூளை சித்தர் தான் பிறந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. இப்போ நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி யார் அப்படின்னா எல்லாரும் வந்து அவங்கவுங்க வெளிப்படுத்திக்காமையே தான் இருக்காங்க. அப்போ இவங்க என்னென்னா, சக்கரங்கள் அப்படின்றது வந்து வாழ்க்கை மூலமாக இதை வந்து அது என்னென்னா, இந்த 7 சக்கரங்கள்ன்றது வந்து
5 ஐம்பூதங்கள், முதல் 5 சக்கரங்கள் ஐம்பூதங்களாகவும், 6வது சக்கரம் நம் சுய நினைவு. அது நெற்றியில், புருவத்தின் மத்தியில், மூளையின் நடுவில் அந்த ஒரு சுரப்பி இருக்கும். அதுதான் 6வது சக்கரம். இதை அடைஞ்சது சிவபெருமான். நம்ம சிவபெருமான் தான் நெற்றிக்கண் உடையவர். நம்ம சிவபெருமானை அவருடைய நெற்றிக்கண்ணின் தயவு நமக்கு இருக்கணும். இந்த ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலைக்கு போவதற்கு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணின் தயவு நமக்கு கண்டிப்பாக வேணும். அவர் தயவோடு அந்த கண்ணில் பார்க்கணும் நம்மளை. அப்படின்னா தான் நம்மளுடைய 6வது சக்கரமான இந்த புருவத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய சுயநினைவு, நம் சுயநினைவு அது விழிப்படையும். அந்த சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும். அப்படின்னா இந்த சக்கரத்தை எப்படி விழிப்படைய செய்வதுன்னா, சிவபெருமானின் நெற்றிக்கண்ணின் தயவு வேணும். அப்படின்னா நீங்கள் மாறாத குணநலன்களை கொண்டிருக்க வேண்டும். உங்கள் குணநலன் என்றைக்கும் மாறக்கூடாது. உங்கள் அன்பு என்றைக்கும் மாறக்கூடாது. உங்களுடைய நேர்மை என்றைக்கும் மாறக்கூடாது. உங்களுடைய உண்மை, சுய ஒழுக்கம், உங்களுடைய இந்த நீங்கள் ஆண்களானால் பெண்களிடம் மரியாதையாக இருக்க வேண்டும். அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பெண்களானால் ஆண்களுடன் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான நிலைகளில் நீங்கள் இருக்கும்போது சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணின் தயவு கிடைக்கும். அது மிகவும் அரிதான ஒன்று. இப்போ யாருக்குமே அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் இயங்குவதில்லை. அது இயங்க ஆரம்பித்தால் உங்களுக்கே நன்றாக தெரிந்துவிடும். அப்போ இந்த சக்கரம், 6வது சக்கரமானது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது. ஏன்னா அது உங்களுடைய சுயநினைவு தூக்கத்திலிருந்து விழிப்படைய போகிறது. ஏன்னா தூக்கத்திலேருந்து நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. இப்போ என்னென்னா அந்த சக்கரம் தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. எந்திரிச்சிங்கன்னா இந்த உலகம் என்ன, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான தூக்க நிலையில் தான் உங்கள் 6வது சக்கரம் இருக்குது. அதை விழிப்படையணுன்னா சிவபெருமானின் அருள், அந்த நெற்றிக்கண்ணின் தயவு, உங்கள் மேலே அவர் பரிதாபப்படணும், பாவப்படணும். அந்த அளவுக்கு நீங்கள் சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் மனதின் கட்டுப்பாடும் மாறாத அன்பு கொண்டவராகவும் மாற வேண்டும். அப்படின்னா தான் இந்த 6வது சக்கரம் விழித்தெழும். 7வது சக்கரம் இறைவனின் நிலை. அந்த நிலையை இந்த 6வது சக்கரம் மூலமாகத்தான் தொடர்பு கொள்ள முடியும். நாம் இறைவனோடு இணையும் வாய்ப்பு இந்த 6வது சக்கரத்துக்கு தான் உண்டு. அப்படின்னா மீதி 5 சக்கரம் இருக்குல்ல. முதல் சக்கரம் மண், 2வது சக்கரம் நீர், 3வது சக்கரம் நெருப்பு, 4வது சக்கரம் ஆகாயம், 5வது சக்கரம் காற்று.
இந்த முதல் சக்கரம் வந்து மண். மண் என்றால் பொறுமை என்று அர்த்தம். பொறுமையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் எப்படி என்ன நடந்தாலும் அந்த பொறுமையை கைவிடவே கூடாது. அதேபோல் நீங்கள் ஆண்களானால் பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு பொறுமையாக இருக்க வேண்டும். பெண்களானால் ஆண்களிடம் மரியாதையாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இது முதல் சக்கரம். மிகவும் நன்றாக வேலை செய்யக்கூடிய செயலாகும். இது நடைமுறை வாழ்க்கை நடைமுறையில் நாம் வாழணும். இதுதான் ஆன்மீகம். இரண்டாவது சக்கரம் வந்து நாம் உட்கொள்ளும் நீர், திரவ பொருட்கள், அது கட்டுப்படுத்தும் தன்மையும், நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணியை எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கீங்க, அதிகமாக குடிக்கிறீங்களா. நீங்கள் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ஓட்டப்பயிற்சியில் ஓடுவாங்க. அந்த ஓட்டப்பயிற்சியில் ஓடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சீக்கிரமே தண்ணி தாகம் எடுத்துரும். ஒரு சிலருக்கு ரொம்ப தூரம் ஓடுவாங்க. அவங்களுக்கு அந்த நீரை கட்டுப்படுத்தும் தன்மை இருக்கும். அந்த மாதிரியான விஷயம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 2 வேளையோ ஒரு வேளையோ வந்து விரதம் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா அந்த நீரை கட்டுப்படுத்தும் தன்மையோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறது. அப்போது இந்த விரதங்களின் மூலமாக இந்த உடலில் உள்ள நீரை கட்டுப்படுத்தும் தன்மையை புரிஞ்சிக்குவீங்க. அப்போது இந்த நெருப்புன்றது வந்து 3வது சக்கரம் நெருப்பு. நெருப்புன்னா நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போயிட்டு அது வந்து ஜீரணிக்கும். அதுதான் நெருப்பு. இந்த சாப்பாடு வந்து என்னென்னா நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க, பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், அரிசி, கோதுமை, இது போன்ற உணவுகள் உட்கொண்டு நீங்கள் அதன் மூலமாகவும் பின்பு அந்த உணவுகளை விரதம் மூலமாக கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவராகவும் இருக்கணும். விரதம் மூலமாகனா 2 வேளை சாப்பிட்லனாலும் அமைதியாக நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு இருக்கும். தான் வந்து 3வது சக்கரம். 4வது சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா இதயம். இதயம் எப்படின்னா ஆகாயம் போன்றது. ஆகாயம்தான் இதயம். நம்மளை வந்து நம்ம பூமி இருக்குது, பூமியில் காற்று இருக்குது, நெருப்பு இருக்குது, மண் இருக்குது. அப்போது அது என்ன வந்து ஆகாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள கோள்களை எல்லாம் தாங்கி பிடிப்பது இந்த ஆகாயம். அதுதான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு நம்மளை. சரிங்களா? இந்த ஆகாயம் தான் இந்த உலகத்தையே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இதயம் வந்து ஆகாயம் போன்றது. பரந்த விரிந்த ஒரு மனம் கொண்டவராக மாறுவீங்க. இப்போ என்னென்னா ஆன்மீகத்தில் வந்து முக்கியமானது வந்து தான் மேலானவன் அல்லது கீழானவன் அல்லது சமமானவன், இது 3மே எண்ணமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு உயர்ந்தவன் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது, தாழ்ந்தவன் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது, சமம் ஆகவும் முடியாது. ஏன்னா வித்தியாசமாக தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படுவாங்க. அதனால் இந்த 3 எண்ணமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. இந்த 3 எண்ணத்தில் ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சுனாவே நீங்கள் ஆன்மீகத்தில் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ என்னென்னா இந்த 3 எண்ணத்தில் வந்து சமூகத்திலேயோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் வீட்டிலையோ எங்கேயுமே இந்த 3 எண்ணம் இருக்கவே கூடாது. அப்போ தான் உங்கள் மனம் அமைதியாகும். இல்லைன்னா வந்து நான் பெரியவன், இல்லை இது நான் உன்னை விட பெரியவன், இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் உயிர் சக்தி அதிகமாக வீணடிக்கப்படும். அது போயிடும். உயிர் சக்தின்றது அது மாட்டும் போய்கிட்டே இருக்கும். பெரியவன்ற நினப்பு இருந்தால் உங்களை விட
இந்த உலகத்தில் யாரும் பெரியவனோ சிறியவனோ சமமானவனோ யாரும் கிடையாது. நீங்களும் யாருக்கும் பெரியவனோ சிறியவனோ சமமானவனும் கிடையாது. உலக மக்களை பொறுத்தவரை, எல்லா மண் உயிர்களை பொறுத்தவரை அந்த இறைவன் ஒருவனே பெரியவன் அப்படின்ற நினப்பு நமக்கு இருக்கணும். ஆனால் அந்த இறைவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோ தான் பெரியவன் அல்லது சிறியவன், உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் அல்லது சமமானவன் என்று நினைப்பதே கிடையாது. இறைவன் என்றைக்குமே அப்படி நினைக்கிறதில்ல. அவர் அந்த 3 நினப்பும் இல்லாமல் தான் இருப்பார். இறைவன் என்பது அந்த மாதிரி தான் இருப்பார். நாமளும் அதே மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆன்மீகத்தில் நம்ம சரியான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உயர்ந்தவன் நினச்சிட்டிங்கனாவே நீங்கள் ஆன்மீகத்தை தவறி உலக வாழ்க்கைக்குள்ளே வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். உலக வாழ்க்கைக்கு முக்கியமானது உயர்ந்தவன் என்ற எண்ணம், சரிங்களா? உலக வாழ்க்கையில். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்தவன் என்ற எண்ணமோ தாழ்ந்தவன் என்ற எண்ணமோ சமமானவன் என்ற எண்ணமோ இருக்கவே கூடாது. அதனால் இந்த ஆகாயம் என்பது இந்த இதயம் அந்த அளவுக்கு அன்பு இருக்கும். எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஆகாயம் விரிவடையும். அளவற்ற அன்பு, நிலைத்த அன்பு, இதுதான் இதயம். இந்த அன்புக்கு என்னென்னா, கஷ்டங்களை அதிகமாக தாங்கக்கூடிய இதயம் அந்த அளவுக்கு நிரந்தர அன்பை கொண்டிருக்கும், மாறாத அன்பு. அடுத்தது 5வது சக்கரம். 5வது சக்கரம் என்னென்னா காற்று. நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கு நம்ம பேசுறது பிடிக்கணும். அதாவது வாய்ஸ், நம்ம குரல் சொல்லலை, நம்ம குரல் இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும். இனிமையான நம்ம பேசும்போது நல்லா பேசுகிறோம், இந்த 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 பேச்சு எனக்கு பிடிச்சி அப்படின்னு சொல்கிறோங்க. இல்லை அப்படின்னா ஒரு இனிமையான வார்த்தை, உங்களை காயப்படுத்தாத ஒரு வார்த்தை, அந்த காயப்படுத்தாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். யாரையும் காயப்படுத்தாமல் ஒரு வார்த்தையை கவனமோடு, மிகுந்த கவனம், அதிகமான கவனம் நம்ம சொற்களின் மேல் வைத்திருக்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தையில் அதிகமான கவனம் வச்சுருக்கணும். எந்த ஒரு வார்த்தையும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது. எந்த ஒரு வார்த்தையும் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். இதில் 5வது சக்கரத்தில் அதாவது அந்த தொண்டையில் இருக்கிற சக்கரம், அந்த சக்கரம் இயங்கும்போது என்னென்னா, இந்த மூச்சு உள்ளிழுத்தல் வெளிவிடுதல், இந்த மூச்சை கவனிப்பீங்க. இந்த மூச்சை கவனிக்கும்போது சிவபெருமானுடைய இந்த ஒரு மூச்சு பயிற்சி தான் அவர் சொல்லியிருக்கிறது. இந்த மூச்சு உள்ளிழுத்தல் வெளிவிடுதல், இதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ளிழுத்து வெளிவிடுறீங்க பார்த்தீங்களா? வெளியே விட்ட பிறகு மறுபடியும் உள்ளே மூச்சை இழுக்க தொடங்கிறதுக்கு அந்த புள்ளியை மிக அதிகமாக கவனிக்கணும். அந்த வெளியே விட்டுட்டு பிறகு மறுபடியும் உள்ளே இழுக்கிறீங்களா காற்று, அந்த ஒரு புள்ளி, அந்த நேரம் நான் சொல்கிறது, அந்த நேரத்தை நீங்கள் கவனிக்கணும். அப்படி கவனிக்க அவர் இதுதான் சொல்லியிருக்கார், மூச்சை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மூச்சை கவனிக்கிறது மூலமாக நீங்கள் நல்ல ஒரு அந்த புள்ளியில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த புள்ளி தான் ஆழ்ந்த அமைதியின் புள்ளி, மனம் ஆழ்ந்த அமைதிக்கு போகும் புள்ளி அதுதான்.
அப்போ வெளியே விட்டுட்ட பிறகு மறுபடியும் மூச்சு நீங்கள் வெளியே விடுறீங்க, மறுபடியும் இழுக்க போகிறீங்கல்ல, அந்த ஒரு நேரம் வந்து அந்த புள்ளி, அதை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். இதுதான் வந்து 5வது சக்கரம். 5வது சக்கரம் பிறரை துன்பம் இழைக்காமல் பேசுவது, அந்த வார்த்தைகளில் கவனம் கொள்வது, அப்புறம் மூச்சை கவனம் கொள்வது. இப்போ இதன் மூலமாக அமைதியாகும் மனம். இப்போ இந்த 5 சக்கரங்களையும் சரிவர செய்யணும். இந்த வந்து 6வது சக்கரத்திற்கான சக்தி வந்து இந்த 5 சக்கரங்களில் தான் கிடைக்கும். அதாவது இந்த முதல் சக்கரமானது அடித்தளம். ஒரு கட்டிடத்தின் அடித்தளம் வந்து முதல் சக்கரம். அந்த முதல் சக்கரம் உறுதியாக இருந்தால் அந்த கட்டிடம் நிலைத்து நிற்கும். அப்போது இந்த முதல் சக்கரமானது உறுதியாக இல்லாவிட்டால் மொத்த கட்டடமும் பிரச்சனைக்கு உள்ளாகும். அதனால்தான் நீங்கள் வந்து உங்களுடைய பிடித்தவர்களுக்கு, ஆண்களானால் பெண்களுக்கு, பெண்களானால் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து பழக வேண்டும். அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் முதல் சக்கரம். பொறுமை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். இதுதான் முதல் சக்கரம். அப்போ என்னென்னா, இந்த ஒரு 5 சக்கரமும் ஒரு சக்தி. இந்த 6வது சக்கரத்திற்கான சக்தி கொடுப்பு. 6வது சக்கரம் ஒளியாக இருப்பது தான் 6வது சக்கரம். இந்த 6வது சக்கரம் இயங்குவதே இந்த 5 சக்கரத்தின் துணை கொண்டு தான் இயங்கும். 5 சக்கரத்தின் துணை கொண்டு தான் 6வது சக்கரமே இயங்கும். நீங்கள் சுய ஒழுக்கமும் நற்பண்புகளும் நேர்மையும் இந்த மாதிரியான குணநலங்கள் இருந்தால் தான் இந்த 6வது சக்கரமே இயங்கும். அப்போ என்னென்னா, இந்த 6வது சக்கரம் இயங்கின பிறகு காலப்போக்கில் அது 12 வருஷம் ஆகலாம், இல்லை அதற்கு மேலும் ஆகலாம். இத்தனை காலம் செல்ல செல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தினமும் இந்த 6வது சக்கரத்தை வாழ்க்கையில் அது இயக்கத்தை நீங்களாகவே தூண்ட வேண்டும். அப்படி அந்த 6வது சக்கரம் இயங்கிக் கொண்டே இருந்தால், விழிப்பு நிலையிலே இருந்தால், அந்த ஒரு ஒளியானது, 6வது சக்கரத்தின் ஒளியானது 7வது சக்கரமான இறைவனை தொடர்பு கொள்ளும். அதாவது நாம் இறைவனின் திருவடியை அடையும் ஒரு வழியாகும். அப்போது இந்த வாழ்க்கை, இந்த உலகம் என்னென்ன, இறைவன் வந்து நம்மளுடைய உயிரை எடுத்து ஒரு உடலில் வைக்கிறார். நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய அப்பா அம்மா அவர்கள் உடலும் மனமும் கொடுக்கிறார்கள். சரிங்களா? இந்த உயிர் இப்போ என்னென்னா, நம்ம வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்க. அது பிறந்த பிறகு தான் அதனுடைய தன்னிச்சையாக இயங்க ஆரம்பிக்கும். அதுவாக இயங்குது அப்படின்னா பிறந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவோட துணை கொண்டு தான் அந்த குழந்தையினோட உள் இயக்கம் இருக்கும். அப்போ என்னென்னா, இந்த நெற்றியில் இருக்கக்கூடிய 6வது சக்கரத்தில் இந்த சுய நினைவு விழித்து கொள்வது, குழந்தை மூச்சை இழுத்து
ஆ என்று கத்துவதன் மூலமாக தான் அந்த குழந்தை விழித்தெழும். அந்த நம்ம தலையின் உச்சந்தலையில் மூலமாக, அந்த உச்சந்தலையில் நீங்கள் குழந்தைக்கு அந்த மண்டையோடு வளர்ந்துருக்காது. அதன் மூலமாகத்தான் அந்த ஆத்மா உள்ளே போகும். குழந்தை மூச்சு இழுத்த உடனே அந்த ஆத்மா உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு இந்த 6வது சக்கரத்தில் நுழைஞ்சிரும். அப்போ என்னென்னா, அப்போ தான் அந்த குழந்தை கத்த ஆரம்பிக்கும். அப்போ தான் தன்னிச்சையாக இயங்க ஆரம்பிக்கும். இந்த ஆத்மா என்னென்னா, இந்த உயிர், மனம், உடல், இந்த 3ஐயும் ஒன்றா இணைக்கும். இந்த ஆத்மா தான் ஒன்றா இணைக்கிறது. இந்த 3த்தையும் ஒன்றா இணைக்கும். இணைச்சி செயல்பட வைக்கும். இந்த மனம் என்னென்னா, அது உருவாகக்கூடியது. இப்போ என்னென்னா, ஒருத்தர் உங்கள் பேரை சொல்லி சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேர் என்னென்னா, ஒரு பேரை தொடர்ந்து உங்களை பார்த்து கூப்பிட்றாங்க அப்படின்னா, அந்த சத்தத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கும்போது தான் மனம் என்று உருவாகும். மனம் என்றது உருவாகும்போது தான் அந்த விழிப்பு நிலை. இப்போ என்னென்னா, நம்ம இந்த உலகம்னா என்ன, எங்கே இருக்கோம், இதெல்லாம் என்னது, கல்லுன்னா என்ன, மண்ணுனா என்ன, தண்ணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தை பற்றியோ, யார் இருக்காங்க, நம்ம முன்னாடி யார் இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பேர் வச்சு கூப்பிடும்போது அந்த சத்தத்தை சொந்தம் கொண்டாடுகிறோம். அப்போ தான் இந்த விழிப்பு, இப்போ நான் இருக்கிறேன்ற உணர்வு அப்போ தான் வரும். நான் இருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு அப்போ தான் வர்றது. அப்போ என்னென்னா, இப்போ இறைவன் அந்த நான், சரிங்களா, அந்த நான்றது என்ன? இப்போ எல்லோரும் நான் யார் என்ற கேள்வியை கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நான் யார் என்ற கேள்வியை கேட்டால், நான் யாருமே இல்லை. ஏன்னா நீங்கள் வேறு ஒருத்தராக நீங்கள் தான் அடையாளப்படுத்திக்க முடியும். நான் யார் அப்படின்னா, நீ யார்னா உங்கள் பேர், உங்கள் ஊர், இதெல்லாம் தானே நீங்கள். இப்போ உண்மையிலே நீ யார் அப்படின்னு கேளுன்னா, அப்போ நான் யாரும் இல்லை என்ற பதில் தான் வரும் இல்லையா? இப்போ என்னென்னா, நான் யார் அப்படின்னா, நான் எதுவுமே இல்லை அப்படின்ற பதில் தான் வரும். இப்போ நான்னா என்ன அப்படின்னா, இறைவன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இறைவன் அப்படின்றது நான் என்பது இறைவனை பொறுத்த மட்டில் முழுமைன்னு அர்த்தம். முழுமைன்னா அதுதான் நான். இப்போ நாமெல்லாம் முழுமையாக இருக்கோமான்னு கேட்டால் இல்லை, அரைகுறை. அதுதான் நான். இந்த நான் சொல்லுதோ, நீங்களும் அந்த நான்னு சொன்னாலும், இல்லை மக்கள் எல்லாருமே நான்னு சொன்னாலும் அரைகுறைன்னு அர்த்தம். அரைகுறைன்னா இப்போ என்னென்னா, நம்ம இது என்னுடையது, அது என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த வாகனம் என்னுடையது, இந்த நிலம் என்னுடையது, என்னுடைய சொந்தம், இதெல்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்போ என்னுடையது அப்படின்னும்போது உங்கள்கிட்ட இருந்து இதெல்லாம் பிரிச்சிடுறீங்க. என்னுடையது அப்படின்னா நீங்கள் வேற, அது வேற அப்படின்னு பிரிக்கிறீங்க. அப்படின்னா முழுமை அற்றவனாக மாறுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நிறைய இந்த மாதிரி இவ்வளோ எனக்கு இத்தனை ஏக்கர் நிலம், இத்தனை ஏக்கர் இதெல்லாம் இருக்குது, நான் இதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாடுறேன் அப்படின்னா வச்சுங்களேன். இப்போ என்னென்னா, சொந்தம் கொண்டாடுவது என்பது அது உங்கள் கையில் இருக்கலாம், உங்களை விட்டு போகலாம். புரியுதுங்களா? நேற்று உங்கள் கையில் அது இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்று உங்களிடம் வந்து விட்டது, நாளை உங்களிடம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்னா, அது உங்களுடையது பிரிக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வேறு, அந்த நிலம் வேறு, நீங்கள் வேறு, அந்த வாகனம் வேறு,
நீங்கள் வேறு, அந்த வீடு வேறன்னு ஒரு நினைவு இருக்கும்போது அரைகுறை என்ற மனநிலை தான் அது. இப்போ இறைவன் ஏன் முழுமை அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த உலகமே இறைவனாக இருக்கிறார். இந்த அவருடைய உடலையும் மனதையும் தியாகம் செய்து, உடலையும் மனதையும் எல்லாத்தையும் தியாகம் செய்து தான் இந்த உலகம் உருவானது. எப்படின்னா, இப்போ ஒரு கல் இருக்குது, அந்த கல் வந்து நகர்த்த முடியாது, அது நகராது, அதுவே நகராது. அதாவது என்ன சொன்னால், அந்த கல் நகராது. ஒன்று அதை இழுக்கணும், இல்லை தள்ளணும். இப்போ ஒருத்தர் இறந்து விட்டார் அப்படின்னா அவர் வந்து அதாவது இயக்க நிலையை இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு அர்த்தம். அவர் தானாகவே இயங்க முடியாது அந்த உடல். அப்போ என்னென்னா, இப்போ ஒரு விலங்கு இருக்குது, அந்த விலங்கு இறந்து விட்டதுன்னா அந்த உடல் நகராது. அப்போ நகரணுன்னா என்ன வேணும்? இப்போ ஒரு கல்லை வந்து இழுக்கணும், இல்லை தள்ளணும் ஒருத்தர், அப்படின்னா தான் இந்த இயக்கம் இருக்கும். அப்போ இந்த இறைவன் இயங்குகிறார். இந்த கோள்கள் எல்லாமே இயக்கமாக இருக்கிறது. அப்படின்னா அவருடைய அழிவற்ற அந்த உடலை, மனதை தியாகம் செய்து இந்த உலகை இயக்குகிறார். சரிங்களா? இந்த இயக்கம் என்பது என்னென்னா, தானாகவே இயங்கக்கூடியது. தானாகவே என்ன, இப்போ இதயம் இருக்குன்னா வச்சு, இதயம் வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து உத்தரவு கொடுத்து அது இயங்க போவதில்லை, அதுவாகவே இயங்கிக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு நிறுத்தாமல் இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இறைவன் தொடர்ந்து இயங்க போவான். எந்த ஒரு உத்தரவுமின்றி, எந்த ஒரு கட்டுப்பாடுமின்றி, எதுவுமே இன்றி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பவன் தான் இறைவன். அப்போ என்னென்னா, இந்த உலகம் தானாகவே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இறைவன் துணை கொண்டு. ஒரு கல் தானாகவே நகராது, அதை இயக்க வேண்டும் இல்லையா? அப்படின்னும்போது இந்த நான் என்பது என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவராகவே இருக்கிறார். அவரை விடுத்து எதுவும் கிடையாது. அவர் இப்போ அவருக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு எதுவுமே கிடையாது, முடியாது. ஏன்னா அவராகவே எல்லாம் இருக்கார். அவர் சொந்தம் கொண்டாடுனா அவரையும் அந்த பொருளையும் பிரிக்க வேண்டும். அப்படின்னு தான் சொந்தம் கொண்டாட முடியும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் நிலம், வீடு, வாகனம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சொந்தம் கொண்டாடுறீங்க. ஆனால் இறைவனுக்கு அப்படி வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இறைவன் எல்லாமாகவும் இருக்கிறார். அப்படின்னும்போது நான் என்பது முழுமை. அவர் முழுமை பெற்றவராக இருக்கார். அவர் எதையும் சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் வந்து எதையும் விரும்புவதில்லை, வெறுப்பதும் இல்லை யாரையும். ஸோ இறைவன் அப்பாவியாக இருக்கிறார். அப்பாவின்னு ரொம்ப அப்பாவி அவர். இந்த அப்பாவி மனநிலை ஒரு மனிதருக்கு இருக்குமானால், அந்த அப்பாவி மனநிலை தான் இறைவன் நம் இதயத்திற்குள் ஒரு வரும் வழி. சரிங்களா? இந்த வந்து இறைவன் நமக்குள் வர வேண்டுமென்றால் நீங்கள் அப்பாவியாக இருக்கணும். அப்போ இந்த அப்பாவியாக இருக்கணும்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாங்கி அதே மனநிலையோடு இருக்கணும், அதே குணமோடு இருக்கணும். அதுதான் வந்து இறைவனை அடையும் வழி. இப்போ இந்த வந்து பக்தி நிலைன்னு சொல்கிறோம், இது ஆன்ம நிலை, இது அன்பு நிலை. அப்புறம் வந்து ஞான நிலை. இந்த ஞான நிலையில் எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. சக்கரங்கள்னா என்ன, உலகம்னா என்ன, இறைவன்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
அடுத்ததாக இன்னும் இந்த ஞான நிலையின் உச்சமே என்னன்னா மனதின் கட்டுப்பாடு, மனதின் கவனித்தல். மனசு என்ன செஞ்சுக்கிட்டுருக்கு அதை நீங்கள் கவனிப்பீங்க. ஏன் அது கோவப்படுது, ஏன் அது ஆசைப்படுது. ஒரு உங்களுக்கு இந்த குறுக்கு வழின்னு ஒன்று இருக்கும், நேர் வழி குறுக்கு வழின்னு இருக்கும். இந்த உலகத்தின் இன்பத்தை அடைவதற்கு நேர் வழி குறுக்கு வழி இல்லையா? இந்த மனதினோட கட்டுப்பாடில் இருக்கிறீங்களா இல்லை உங்கள் கட்டுப்பாட்டில் மனது இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவிப்பது நேர் வழியிலா இல்லை குறுக்கு வழியிலா அப்படின்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னைக்கு குறுக்கு வழியில் இன்பத்தை அடையிறீங்களோ, சந்தோஷத்தை அடையிறீங்களோ, அப்போ நீங்கள் குறுக்கு வழியில் போகும்போது நீங்கள் மனதின் கட்டுப்பாட்டில் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட பொய் சொல்கிறீங்க, நேர்மையாக இல்லை, உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் பொய் சொல்லி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆண்கள்கிட்டேயோ பெண்கிட்டேயோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு தேவையான இந்த ஏதாவது உங்களுக்கு அடையணும், இந்த மாதிரியான பொருட்கள் அடையணும், இந்த மாதிரியான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையானதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, பொய் சொல்லி குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் அடைய முயற்சிக்கும்போது ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் மனதின் கட்டுப்பாட்டில் முழுமையாக சென்று விட்டீர்கள் என்று அர்த்தம். அப்போது நேர் வழியில் இருக்கும்போது சந்தோஷமாக கிடைக்காது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கிடைக்காமல் போகட்டும் அப்படின்றதான் நேர் வழியே. கிடைத்தால் நேர் வழி, இல்லை என்றால் சந்தோஷமே இல்லை, எனக்கு மகிழ்ச்சியாகவே இல்லை, என்ன பண்ணுறது, இந்த மகிழ்ச்சியை நான் வேணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன்னா, மகிழ்ச்சின்றது ஒரு மனுஷன் தூங்குற மாதிரி. இப்போ நீங்கள் வீட்டில் வர்றீங்க, நீங்கள் வீட்டில் அசதியாக இருக்கீங்க, உங்களுடைய உடலுக்கு ஒரு அது சிறிது நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஓய்வுன்னா அசைவின்றி இருப்பது, மனமும் உடலும் அசைவின்றி சிறிது நேரம் இருப்பது தான் ஓய்வு. அப்போ அந்த மகிழ்ச்சி என்னென்னா அது ஒரு ஓய்வு, மனதிற்கு ஓய்வு, மனதிற்கு தூக்கம், அதுதான் மகிழ்ச்சி. அப்போ விழிப்பு நிலைன்னா இந்த கஷ்டப்படுவது, இந்த மாதிரியான அவமானப்படுவது, இதெல்லாமே தான் விழிப்பு. ஏன்னா அப்போ தான் மனசு ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த உலகத்தை மிக விரைவில் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உங்கள் மனசுக்கு வரும். அப்போ நேர்மையான வழி குறுக்கு வழி இதில் இருக்குல்ல. இப்போ நேர்மையான வழியில் நான் இப்போ நேர்மையாக இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமே இல்லை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, யாருமே எல்லோரும் எந்த ஒரு துணையும் இல்லாமல் நான் தனியாகவே இருக்கேன்னா, எந்த ஒரு துணையும் இல்லை, எதுவுமே கஷ்டமாகவே இருக்குது, வாழ்க்கை எல்லாமே நிறைய பிரச்சனைகளாகவே இருக்குது அப்படின்ற நிலை தான் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா நேர்மைனாவே உண்மைனாவே சுய கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது என்னென்னா நீங்கள் மனதை கட்டுப்படுத்தியிருக்குன்னு அர்த்தம். உங்கள் கட்டுப்பாட்டில் மனம் இருக்குது. இப்போ இந்த ஒரு நிலை தான் இன்னும் மென்மேலும் ஆன்மீக நிலைக்கு வழிவகுக்கும். என்னப்பா சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், சந்தோஷம் இருக்கலாம், நீங்கள் உண்மையாக இருந்து உங்கள் துணையிடம் உண்மையை பேசி நேர்மையாக இருந்து சந்தோஷம் இருக்க முடியும்.
சந்தோஷமாக இருக்கலாம். நாம் 1% அதாவது 1% தான் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கோம் இந்த உலகத்தில். ஏன்னா இந்த பொய் பேச பேச நிறைய விஷயம் செய்ய செய்ய நம்ம 1% சந்தோஷம் 1% மகிழ்ச்சியோடு தான் இருக்கும். இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும், இன்னும் நிறைய மகிழ்ச்சியாக இருக்கணும், உண்மையை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நேர்மையாக எல்லாரும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். இதெல்லாம் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்குது. இந்த காலத்தின் சென்ற காலத்தின் ஒரு இந்த மாதிரியான மனசோட கட்டுப்பாடுக்குள்ளே மனிதன் போன காலம் இது. இப்போது மனிதனின் கட்டுப்பாடுக்குள் மனது வரும் காலம் இந்த ஆன்ம நிலை. ஆன்ம நிலைன்னா அன்பு நிலை, ஞான நிலை. இந்த ஆன்மீகத்தில் உயர்நிலைக்கு போய்கிட்டே இருக்கும்போது உங்கள் கட்டுப்பாடில் மனம் வந்து கொண்டிருக்கும். இதுதான் வித்தியாசம். அப்படின்னா நம்ம எப்படி மோட்சம்னு சொல்கிறாங்க. மோட்சம்னா என்ன? மோட்சம்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இறக்கும் தருவாயில் எந்த ஒரு ஆசையும், எந்த ஒரு கோபமும், எந்த ஒரு வெறுப்பும் யார் மீதும் எதற்காகவும் காண்பிக்காமல் ஏதுமற்ற மனநிலையில், போதும் என்ற மனநிலையில் இறக்கப் போகிறார்கள். அப்படின்னா அவங்க மோட்சம். அந்த மோட்சம்னா முக்தி. இந்த முக்தி நிலையை அடைவார்கள். ஆனால் இந்த முக்தி நிலையை அன்பு நிலையான்னு கேட்டால், முக்தி நிலை மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் நிலை. நாம் கட்டுப்பாட்டிற்குள் அதை கொண்டு வரும் நிலை அது. அப்போ என்னென்னா அன்பு நிலை, இந்த முக்தி நிலையை அடைஞ்சவங்க அடுத்ததாக அன்பு நிலைக்கு போகிறாங்கன்னா அந்த மாறாத அன்பு அவர்களுக்குள் இருக்கும். அந்த ஞான நிலைக்கு போனால் மாறாத ஞான நிலை இருக்கும். இந்த வெற்றி நிலை என்னன்னா கடவுள் முருகன் அடைந்த ஒரு வெற்றி நிலை. அதனால் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் அதிகபட்சமாக அன்பு நிலையை அடைவதற்கே முடியுமா என்ற கேள்விக்குறி இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நடக்கிற உலக வாழ்க்கைப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்தி நிலையில் முக்தி நிலை அடையணும். அதுக்கப்புறம் அன்பு நிலை, மாறாத அன்பு கொண்டவராக மாறணும். இதெல்லாம் என்னென்னா நெடுந்தூர பயணம் மாதிரி தான் இருக்குது. குறுகிய பயணத்தில் இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா மிகுந்த தைரியம் உள்ளவராக இருக்கணும். நீங்கள் நம்ம ஒரு வீரன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க போரில் சண்டை போட போகிறாங்க. அவங்களுக்குள்ளே எவ்வளோ வீரம் இருக்கோ அதை விட 10 மடங்கு வீரம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா சண்டை போடுறது அந்த மாதிரி போட்டு தான் அவங்க சண்டை போட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் அதுக்கு ஒரு வீரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உணர்வுகளை கையாள்வதற்கு அதை விட 10 மடங்கு வீரம் இருக்கணும். இந்த வீரம்ன்றது கோபத்தினால் வருவது வீரம் இல்லை. என்றைக்குமே கோபத்தினால் வர்றது வீரம் இல்லை, அது ஆத்திரம். கோபம் அது மற்றவங்க மேலே கோபத்தை காமிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் இல்லையா? அதன் மூலமாக ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கலாம், இல்லை நிம்மதி கிடைக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தன் கோபத்தை கட்டுப்படுத்தி வீட்டில் உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்க, நம்ம இப்படி சொல்லியிருக்கலாம், நம்ம இப்படியெல்லாம் நம்மளை இப்படி நம்ம கோவப்படுத்துனதுக்கு நம்ம திருப்பி கோவப்பட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதான் அந்த மனசினுடைய வேலை. அப்போ என்னன்னா கோபத்தினால் வருவது வீரம் அல்ல. வீரம் என்பது இந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி நிற்பது. அந்த இதயம், அந்த எல்லாத்தையும் தாங்குகிற அந்த நெஞ்சு, அந்த ஒரு இதயம் அதுதான் வீரம். அந்த வீரம் எப்படி வரும்னா இந்த நிலை, இந்த பக்தி நிலையை தாண்டி முக்தி நிலையை தாண்டி அன்பு நிலைக்கு வரும்போது மிக அதிகமான வீரம் அது இருக்கும். அந்த வீரம் என்பது
எதையும் தாங்கும் இதயம்தான் வீரம். வந்து நான் வீரன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் வீரம்லாம் அப்படி கிடையாது. அது கோவத்தின் வெளிப்பாடு தான் அவங்க சொல்கிற வீரம். அது வீரமே கிடையாது. அது வந்து அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது மூலமாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதுதானே ஒழிய மற்றபடி நம்ம வீரம் இருக்கணும்னா எதையும் தாங்கும் இதயம்தான் வீரம். அதனால் இதுதான் இந்த வீரம் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அந்த என்ன எவ்வளோ தான் வந்து தோல்விகள் வந்தாலும் அப்படி எழுந்து நிற்கணும். மறுபடியும் எழுந்து நிற்கணும். அப்படி எழுந்து நிற்கும்போது தான் நீங்கள் வந்து அந்த ஒரு எதையும் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் எழுந்து நிற்கக்கூடிய திறன் வரும். இது ஆன்மீகத்தில் வந்து அன்பு நிலைகளையும் வரும். அன்பு நிலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறாத அன்பு கொண்டு இருக்குன்னா நிறைய வந்து உங்களை சுற்றி நிறைய சோதனை காலம் இருக்கும். இந்த சோதனையெல்லாம் வந்து தாண்டி வரும்போது தான் அன்பு நிலையில் வந்து முழுமையடைவீங்க. இதுக்கு முக்தி நிலைக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற பக்தி நிலை முக்தி நிலை வந்து நீங்கள் தாண்டணும். இப்போ முக்தி நிலைனா போதும் என்ற மனநிலை. போதும்னா எனக்கு போதும், நம்ம ரொம்ப வாழ்க்கையெல்லாம் பட்டாச்சு, எல்லாம் போதும், இதுக்கு மேலே எதுவுமே அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நிலை வரும். இப்போ என்னென்னா இந்த மாதிரியான பக்தி நிலை முக்தி நிலை இதெல்லாம் தாண்டி அன்பு நிலை இதெல்லாம் வரும். இப்போ என்னென்னா இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த அன்பு நிலையில் இருக்கிறவங்க மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப தூரம் நடைப்பயிற்சி, ரொம்ப வந்து இந்த உடலை கட்டுப்பாடாக வச்சுருக்கணும், இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்ப்பாங்க. இப்போ ஞான நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சக்தி வெளியே வந்து வீணாவதை கட்டுப்படுத்த பார்ப்பாங்க. உயிர் சக்தி வீணாவதை கட்டுப்படுத்துவாங்க. இந்த உணர்வுகளின் மூலமாக தான் உயிர் சக்தி வீணாகுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எல்லா உணர்வுகளின் மூலமாக தான் இந்த உயிர் சக்தின்றது வீணாகுது அப்படின்னு புரிஞ்சவங்க ஞான நிலை அடைஞ்சவங்க. அப்போ என்னன்னா இந்த மனம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தை அறிய பயன்படும் ஒரு கருவி. இந்த உலகத்தில் வந்து ஐம்புலன்களின் மூலமாக இந்த உலகத்தை உணர்றீங்க. அதை வந்து இந்த 6வது சக்கரத்தில் அது வந்து இந்த ஒரு நிகழ்வுகள், இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு எல்லா விஷயத்தையும் அதுக்குள்ளே அனுப்பி விட்டுரும். இந்த 6வது சக்கரத்துக்குள்ளே இந்த மனம்ன்றது, இந்த மனம் என்னன்னா அது வந்து இந்த உலகை அறிய உதவும் ஒரு கருவி. அப்போது என்னென்னா ஒரு பள்ளியில் போய் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா வச்சுங்களேன். இந்த பள்ளியில் படிக்கும்போது என்னென்ன கற்றுக்கிறீங்க, எல்லாம் கற்றுக்கிறீங்க. இப்போது பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்ன உங்கள் வேலை, நீங்கள் தொடர்ந்து படிக்க போகிறீங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகை அறிய உதவும் கருவி மனம். அந்த மனதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனதை இல்லாமல் செய்து விடுவது தான். அப்போது நம்ம வந்து மனம் வந்து என்னன்னா ஏதுமற்ற தன்மைக்கு போயிடும். இதை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கருவியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நமக்கு தேவையான போது ஒரு ஏணி தேவை, நம்ம ஏற போகிறோன்னா ஒரு ஏணி தேவை. ஒரு மனம் வந்து ஏணி. நம்ம இலக்கை அடைஞ்ச பிறகு நம்ம ஏணி நமக்கு தேவை கிடையாது. ஆனால் மறுபடியும் அந்த ஏணியிலே ஏறிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? இந்த மனம் ஏணி மாதிரி. ஏணியை வச்சு ஏறியாச்சு, இனிமேல் ஏணி தேவையில்லை. நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையை இந்த படிநிலையை தாண்டி உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அப்போது இந்த மனம்ன்றது வந்து என்னென்னா இந்த ஏணி மாதிரி அதை வந்து பயன்படுத்திக்கணும். அது ஒரு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு மாதிரி நம்ம படித்து முடிச்சிடணும். மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க.
அந்த மனம் அதிகமாக பயன்பட என்ன ஆகும்னா, அது மாட்டுன்னு இயக்கத்தில் இருக்கும்போது என்னென்னா, அது மாட்டுன்னு அதனுடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போது வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஏணியில் ஏறிக்கிட்டே இருக்கீங்க. எங்கே போகிறீங்க எதுவும் தெரியாது. அது மாட்டுன்னு ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம், நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஏணியை பயன்படுத்தக்கூடாது. அவ்வளோதான். நம்ம அந்த ஏணியோட பயன்பாடு முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஏணியோட பயன்பாடு முடிந்து விட்டது. மறுபடியும் நீங்கள் கல்லூரியே நீங்கள் 70, 80, 90 வயசு வரைக்கும் படிச்சுட்டு போகிறீங்களா? இல்லை. இப்போ ஏதுமற்ற தன்மைக்கு போகணுன்னா மனமற்ற தன்மை. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க, அது உங்களுக்குள்ளே இருக்குது. மறுபடியும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வாகனம் ஓட்டுறீங்கன்னா அதில் நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கமும் சாயாமல் நேராக போகக்கூடிய அந்த பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னும்போது என்னென்னா, நீங்கள் அது உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாதே. இந்த இந்த ஆன்மீக நிலைன்றது இந்த வாழ்க்கைன்றது இந்த மனத்தின் பயன்பாடு ஒரு கட்டம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மனதை பயன்படுத்துவதை நிறுத்துறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ என்னென்னா, மனதை நம்ம பயன்படுத்துகிறோம், மனதின் கட்டுப்பாடுக்குள் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் மனதின் கட்டுப்பாடுக்குள் போகவே கூடாது. நாம் பயன்படுத்திட்டோம்னா அதோட முடிஞ்சிச்சு. இல்லை அதை என்ன பண்ணும், நம்மளை மறுபடியும் ஏறு அப்படின்னும். அப்புறம் நீங்கள் சோர்ந்துடுவீங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. அதனால் ஒரு படிப்புன்றது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அதை படித்து முடிச்சிட்டோமா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அப்படின்ற மாதிரி தான் அந்த மனமும் அது நம்ம பயன்படுத்தி நம்ம உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா அதோட முடிஞ்சிச்சு அதனுடைய வேலை. ஏதுமற்ற தன்மையில் தான் இறைவன் இருக்கிறார். இப்போது கடவுளை சென்றடைய வழி இதுதான். ஸோ அதனால் என்னென்னா, இந்த வழிகளெலாம் நீங்கள் இறைவனை அடைய முடியும். பக்தி மார்க்கமும், முக்தி மார்க்கம், அன்பு நிலை, ஞான நிலை இதெல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் ஒரு படிநிலையாக இப்போ இதில் என்னென்னா, இதில் ஒரு படிநிலைகள்னு இருக்குது. நீங்கள் ஆன்மீகத்தில் இறைவன் அருகில் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு படிநிலைகள்லாம் இருக்குது. அது நீங்கள் இந்த நிலைகளில் எந்த நிலை அடைஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு இறைவன் அருகிலா, மிக அருகிலா இந்த மாதிரியானலாம் இருக்கும். இறைவனோட கலக்கிறதுலேயும் ஒரு படிநிலைகள் இருக்குது. இப்போன்னா இது எல்லாமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த இயக்கம்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுய நினைவு இறைவன் கட்டுப்பாட்டில் கிடையாது. நம்ம என்னைக்கு சுய நினைவோடு இருக்கோமோ, நான் இங்கே வாழ்கிறேன் என்ற நினைவோடு இருக்கீங்களோ, இறைவன் கட்டுப்படுத்த மாட்டார். ஆனால் நீங்கள் அப்பாவியாக இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்குள் உங்களுக்கு துணை புரிவார். நீங்கள் அப்பாவியாக இல்லை, நீங்கள் எல்லாம் அநியாயமும் எல்லாம் அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இறைவன் கட்டுப்படுத்த மாட்டார். இறைவன் ஒரு துணை புரிய மாட்டார். எப்பவுமே எந்த ஒரு மனிதர்களையும் இறைவன் கட்டுப்படுத்துவதே கிடையாது. நீங்கள் சுய முயற்சியுடன் நீங்கள் முன்னேறணும்னு தான் பார்ப்பார். இறைவனே ஒரு துவண்டு விழுந்தீர்கள் என்றால் தூக்கி விடுவதற்கு இறைவன் துணை புரிவார் ஒழிய, மற்றபடி எல்லா நேரத்திலும் நீங்கள் தான் முன்னேற வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் சுய முயற்சியுடன் முன்னேற வேண்டும். அதுதான் இறைவன் செய்வது. இந்த மனித வாழ்க்கைன்றதே நம்ம இறைவன் ஏதாவது ஒரு ரொம்ப நீ அப்பாவியாக இருக்கியா, உனக்கு துணை புரிவார். அந்த விழும்போது எழுந்து நிற்க துணை புரிவார். மற்றபடி எல்லா நேரமும் நீங்கள் நீங்களாக தான் முன்னேறணும். அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது.
இறைவனின் இயக்கம்ன்றது விலங்குகள், தாவரங்கள் எப்படிலாம் இருக்குது. இந்த விலங்குகளை கொல்லக்கூடாது, விலங்குகளை கொல்லவே கூடாது. ஏன்னா இந்த விலங்குகள் வந்து சுய நினைவு இல்லாமல் தான் அதுவாக தானாகவே இயங்கி கொண்டிருக்கு. இறைவனின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தான் பறவைகள், விலங்குகள், ஊர்வன, பரப்பன, மிதப்பன, இந்த நீரில் நீந்து போவது எல்லாமே வந்து இறைவனின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. ஏன்னா வந்து ஒரு உயிரை வந்து வளர்க்குறாரு அவர். ஒரு உயிரை வளர்த்து கொண்டு வந்து மனித உடலிற்குள் செலுத்துகிறார். அப்போ என்னென்னா இந்த இயங்கும் இயக்கங்களை நம்ம நிறுத்தவே கூடாது. எந்த ஒரு உயிரினங்களையும் கொல்லக்கூடாது. அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை ஏன் நீங்கள் கொண்டு நிறுத்துறீங்க? உங்களை யாராவது நிறுத்தினா எப்படி இருக்கும்? யாராவது ஒரு இடத்துல நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க, எங்கேயாவது உங்களுக்கு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் விலங்குகள், உயிரினங்கள் எல்லாமே வந்து அது மாட்டுன்னு அதனுடைய இயக்கத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை தொந்தரவு செய்வதோ அதை கொல்லுவதோ எதுவுமே இருக்கக்கூடாது. அது பாட்டு உங்களை தொந்தரவு செய்ய முற்பட்டால் மட்டுமே அதை நீங்கள் எது வேணாலும் செய்ய உங்களுக்கு உரிமை இருக்குதே தவிர, நீங்கள் அதை வந்து தொந்தரவு செய்வதோ அந்த உயிரினங்களை கொல்வதோ எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்றதே இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து இந்த ஒரு உயிர் வளர்றது இப்படி தான். ஒரு இருளில் இருந்து ஒரு உயிரை எடுத்து உடனே வெளிச்சத்தில் வைக்க முடியாது. இறைவன் அப்படி பண்ண முடியாது. அப்போ இந்த வெளிச்சத்தில் திடீர்னு வந்து இருளில் இருந்து ஒரு உயிரை எடுத்து வெளிச்சத்தில் மனிதனாக உருவாக்க முடியும்னா அப்படி பண்ணவே முடியாது. அதுக்கு பல காலங்கள் கடந்து அதுக்கப்புறம்தான் இந்த சூழ்நிலையில் இந்த உலகத்தில் பல காலங்களாக இந்த உயிர் வளரணும். அதான் மனித வாழ்க்கை அரிதானதுன்னு ஔவையார் சொன்னதே அதுக்கு தான். மனித வாழ்க்கைன்றதே ஒரு அரிதானது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, மிக அரிதான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரிதான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்னா இந்த திருக்குறள் வந்து நம்ம ஔவையார் பாடின பாட்டு, அப்புறம் வந்து பயமே இல்லாத இருக்கணும்னு இந்த பாரதியார் பாடின பாட்டு, அப்புறம் வந்து திருவள்ளுவருடைய திருக்குறள், இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் அது நடைமுறைப்படுத்தணும். ஒரு வாரம் இந்த ஒரு திருக்குறள் நடைமுறைப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில். 2வது வாரம் வேறு திருக்குறளை நடைமுறைப்படுத்துங்க. நடைமுறைன்னா அந்த திருக்குறளாகவே வாழுங்க. ஔவையார் சொன்ன மாதிரியே வாழுங்க, பாரதியார் சொன்ன மாதிரியே வாழுங்க. அப்படி வாழ்ந்து அது காலம் செல்ல செல்ல உங்களுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு உங்களுக்கே இருக்கும். உங்கள் வாழ்க்கையே ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. அதுக்கு தான் நம்ம திருக்குறள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஞானிகள். அவங்கெல்லாம் பாரதியார்லாம் ஞானி, அப்புறம் வந்து திருவள்ளுவர் ஒரு ஞானி. அவங்கெல்லாம் ஔவையாரும் ஞானி தான். நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் இவங்களாம் கவிஞர்கள் அப்படின்லாம் இல்லை. அவங்கெல்லாம் வந்து ஆன்மீகத்தின் உச்சநிலை அடைந்தவர்கள். அவங்க வெறும் தமிழ் புலவர்கள் மட்டும் இல்லை, ஆன்மீகவாதி இவங்கெல்லாம். பாரதியாரும் சரி, ஔவையார், அப்புறம் திருவள்ளுவர், நிறைய பேர் இருக்காங்க தமிழில். அதனால் நம்ம வந்து ஒன்றும் எடுத்து நடைமுறைப்படுத்தணும், நடைமுறையில் வாழணும். அப்படின்னும்போது தான் நீ வந்து அந்த ஆன்மீகம் வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளே. ஸோ அதனால் நம்ம என்னென்னா இந்த வாழ்க்கைன்றது வந்து நிறைய புரிஞ்சிக்கிறது. இந்த ஆன்மீகன்றது வந்து நிறைய புரிஞ்சிக்கிறது, நிறைய வந்து செயல்முறைப்படுது. ஏன் அப்படின்னா உங்கள் மனதின் கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் அது நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் உங்களுக்கு. இப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் மனம் இருந்தால் ஏதுமற்ற மனநிலை அந்த இறைவனின் திருவடி சேர்ந்தால் உங்களுக்கு வந்து என்றுமே வந்து
ஒரு கஷ்டம்ன்றது இருக்காது. அதுக்கு தான் வந்து திருவள்ளுவர்லாம் இந்த கடவுள் வாழ்த்துலாம் சொல்லியிருக்காரு. அது படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ இதனால தான் நான் வந்து நான் சொல்கிறது, ஆன்மீகம்னாவே நிறைய இதெல்லாம் ஒன்றிணைத்தது தான் ஆன்மீகம். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆன்மீகவாதின்னு நீங்கள் அடையாளப்படுத்திக்கவே கூடாது. யாருக்கும் அது தெரியவும் கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஆன்மீகவாதின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிகமான மரியாதை கொடுத்துருவாங்க. இந்த மரியாதையினால் என்னன்னா உங்கள் ஆன்மீகம் வளராமலே போயிடும். நீங்கள் வந்து பல படிநிலைகளை கடக்கணுன்னா இந்த பலவிதமான கஷ்டங்களையும் தோல்விகளையும் சந்தித்து வரும்போது தான் இந்த பக்தி நிலை, முக்தி நிலை, இந்த அன்பு நிலை இதெல்லாம் கடந்து வர முடியும். அப்போ என்னென்னா நீங்கள் அடையாளம் வந்து ஒரு உடை உடுத்துறதுல இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு ஆன்மீகவாதின்னு ஏதோ ஒரு அடையாளம், எந்த ஒரு அடையாளமும் உங்கள் மேலே இருக்கவே கூடாது. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான் போகணும். எல்லோரும் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் ஒரு ஏதாவது ஒரு என்ன செய்கிறதா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு ஆன்மீகவாதின்னு ஒரு அடையாளம் இருக்கவே கூடாது. அந்த அடையாளம் இல்லாமலே தான் நீங்கள் வாழணும். ஒரு சிறு அடையாளம் கூட இருக்கக்கூடாது. இப்போ என்னன்னா நான் ஒரு சாதாரண அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டைலாக நீங்கள் உடை உடுத்திக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் இல்லைன்னா உமனாக இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச உடையை அணிஞ்சிக்கலாம். மிகவும் ஸ்டைலான உடைகளை அணிந்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதின்னு வெளிப்படுத்திக்கவே கூடாது. அதுக்கான உடைகளும் அதற்கான அறிகுறிகளும் தென்படவே கூடாது. எல்லாரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும். இப்போ வந்து இந்த உலகத்திலேருந்து விடுபடுவது, உலக வாழ்க்கையிலேருந்து விடுபடுவது அப்படின்னா நீங்கள் இணையணும். இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றிணையணும். இந்த உலக வாழ்க்கையில் முழுமையாக இருக்கணும். அப்போ இந்த உலக வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஒரு உயிர் வந்து தனியாக தான் வரும், தனியாக தான் போகும். ஒரு உயிர் வந்து நீங்கள் தனியாக தான் பிறப்பீங்க, தனியாக தான் இந்த உலகத்திலேருந்து பிரிஞ்சு போக போகிறீங்க. அப்படின்றத நீங்கள் வாழ்க்கையில் இந்த இணைவதன் மூலமாக உங்கள் சொந்த பந்தத்தோட, உங்கள் மனைவியாக இருந்தால் மனைவியோட, கணவனோட இல்லை பெற்றோர்களோட, பிள்ளைகளோட நீங்கள் முழுமையாக உங்கள் வாழ்க்கையை வாழணும். இந்த வாழ்க்கையின் முழுமையை உணரும்போது தான் அந்த வந்து அதிலிருந்து விடுபடுவது அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு தான் வாழணும் கடைசி வரைக்கும். அதாவது விடுபடுவது வந்து மனதினால் விடுபடுவது. நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பிரிஞ்சுட்டு போயிட்டு எங்கேயாவது போயிட்டு வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. விடுபடுவது மனதில் விடுபடுவது. மனதளவில் நீங்கள் அந்த இணைப்பிலிருந்து விடுபடுறீங்க. அப்போ என்னன்னா நீங்கள் வந்து முழு அன்பையும் நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்கன்னு அர்த்தம். அன்புன்னு இப்போ இணைஞ்சு இருக்கிறதால என்ன ஆகும்னா நீங்களுக்குள்ள ஒரு அதிகமான ஒரு உணர்வுகளை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். பெண்ணின் முக்கியத்துவம், ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம், இந்த அண்டம் எல்லாமே சேர்ந்தது வந்து ஆண் சக்தி பெண் சக்தி பாதி பாதியாக இருக்குது. பாதி ஆண் சக்தியும் பாதி பெண் சக்தியும் தான் இருக்குது. இந்த சக்தி பார்த்திங்கன்னா விலங்குகள்கிட்ட இருக்குது, தாவரங்கள்கிட்ட இருக்குது, மனிதர்கள்கிட்ட இருக்குது, ஒரு அணுவிலும் இருக்குது ஆண் சக்தி பெண் சக்தி.
50% ஆண் சக்தியும் 50% பெண் சக்தியும் சேர்ந்து 100% முழுமை அப்படின்னு இருக்குது. அப்போது பெண்களுக்கான முக்கியத்துவம் என்னன்னா, ஆண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவு சரிபாதி பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. நம்ம ஆண்கள் வலிமை மிகுந்தவர்கள் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு ஆண் போயிட்டு ஒரு பாறாங்கல்லை உடைச்சிட முடியாது வெறும் கையால், இல்லையா? அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு சக்தி, நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த சக்திக்குன்னு, அந்த உடல் சக்திக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. இங்கே ஆண் என்றது பயம் அறியான். அதுதான் ஆண் மனநிலையின் உயர்வு நிலை. பயமே இருக்கக்கூடாது. அப்போன்னா நம்ம உணர்வுகளின் மூலமாக அந்த பயம் இல்லாமல் செய்வது, அதுதான் இருக்கணும். இது முழுமையான ஒரு ஆண் நிலைக்கு போவது. முழுமையான பெண் நிலை, அது பெண்களுக்கு தான் தெரியும். முழுமையான ஆண் நிலை, முழுமையான பெண் நிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த முழுமை நிலையை எல்லாரும் அடையணும். இப்போ என்னென்னா, இந்த இளமை காலங்கள் தான் நமக்கு இந்த உடல் சக்தி இருக்கும். சிறு வயதில் அந்த உடல் சக்தி இருக்காது. வயதாகும்போதும் அந்த உடல் சக்தி குறைஞ்சிடும். இப்போ நம்ம இளமை காலங்களில் தான் நமக்கு உடல் வலிமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு என்ன பண்ணால் அது கட்டுப்பாட்டில் கொண்டு போயிடும். அதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போது என்னென்னா, இந்த ஆண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், அதாவது இந்த அண்ட சராசரத்தில் எந்த அளவுக்கு ஆண் சக்தி முக்கியத்துவம் பெற்றிருக்குதோ அதே போல் பெண் சக்திக்கும் முக்கியத்துவம் இருக்குது, சரிபாதியாக இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாவரங்கள்லேருந்து நமக்கு பழங்கள், காய், கனிகள் மற்றும் பருப்பு வகை, அரிசி வகை, எது கிடைச்சாலும், நீங்கள் சாப்பிட்றது எது கிடைச்சாலும் இந்த ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இணைஞ்சு தான் நமக்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும், நாம் எந்த அளவுக்கு மரியாதையோடு நடந்து கொள்ளணும். ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணுடன் மரியாதையோடு இருக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆணுடன் மரியாதையாக இருக்கணும். அப்படின்ற உணர்வு என்றுமே இருக்கணும், அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ இப்படி இருக்கும்போது என்னன்னா, ஒரு அன்பான 2 ஆண் பெண் அவங்களுடைய இதயம் இணையும் போது அதாவது இது பாதி பாதி அப்படின்னு சொல்கிறது. இந்த பாதி பாதி ஒன்று இணையும் போது ஒரு உயிராக மாறும். இது நிகழ்கிறது இப்போதைய காலகட்டத்தில் ரொம்ப அரிதான ஒன்று, ரொம்ப அரிதான ஒன்று. அதனால் நாம் அவங்களுக்கு வலிமை இல்லை, பெண்களுக்கு வலிமை இல்லைன்றது விஷயம் கிடையாது. அவங்களுடைய நிலை வேறு, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆண்களுக்கான நிலை வேறு, அது நமக்கு தான் தெரியும். அதனால் வேறு நிலைகள், 2 பேரும் வேறு நிலைகள். 2 நிலைகளும் இதயத்தின் மூலமாக இணையும் போது ஒன்றாக மாறுகிறது. அதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் அந்த அளவுக்கு கொடுக்கணும். அவங்களும் ஆண்களுக்கு பெண்களும், பெண்களுக்கு ஆண்களும் அந்த அளவுக்கு மரியாதையும் பொறுமையும் இருக்கணும். இப்போ இந்த ஆன்மீகத்தில் ஒன்றா இருக்க முடியுமா, 4 பேர் சேர்ந்து ஆன்மீகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்க முடியாது. நீங்கள் மனித நேயத்தோடு ஒன்றா இருக்கலாம், அப்படி தான் இருக்கணும். ஒட்டுமொத்த மனிதர்களும் மனித நேயத்தோடு ஒன்றா இருக்கணும். ஆனால் ஆன்மீகத்தில் எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியாது. உங்கள் ஆன்மீக உணர்வுகளை பகிர முடியாது, நேரடியாக யாரோட பகிர முடியாது. இப்போ நான் பேசி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ஒரு ஆன்மீக பகிர்வு என்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா,
இது எப்படின்னா, இது ஒரு வழி. இப்போ நீங்கள் திருப்பி என்கிட்ட வந்து ஒரு கருத்தையும் சொல்ல முடியாது. அப்போ நான் எனக்குள்ளே எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் நேரடியாக இன்னொருத்தர்கிட்ட நீ பேசும்போது உங்களுடைய உணர்வுகளை, ஆன்மீக கருத்துக்களையும், ஆன்மீக சிந்தனைகளையும், ஆன்மீக இந்த உணர்வுகளையும் பகிரும்போது அவங்க நம்ப மாட்டாங்க. மொதல் விஷயம் அவங்க நம்ப மாட்டாங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய கருத்துக்களை மாற்ற முயற்சிப்பாங்க. அது என்றைக்குமே இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்னவோ அது உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும், இது தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அதில் பிரச்சனை கிடையாது. தவறானாலும் சரியானாலும் அது உங்களுக்குள்ளே தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு நாள் திருத்திக்க போகிறீங்க. ஆனால் உங்களுடைய ஆன்மீக உணர்வுகளை இன்னொருத்தங்கிட்ட பகிரும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. இது குழப்பங்களை தான் உங்களுக்கு விளைவிக்கும். குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும். தனி மனிதனாக தான் ஆன்மீகத்தில் இருக்க முடியுமே ஒழிய 2 பேர் சேர்ந்து, 3 பேர் சேர்ந்து, 10 பேர் சேர்ந்து ஆன்மீகத்தில் இருக்கவே முடியாது. ஆன்மீக உணர்வுன்றது ஒருத்தருக்குள் இருக்க வேண்டியது. அது பகிரப்படக்கூடாது. நேரடியாக சொல்கிறேன். இந்த மாதிரியான நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேனோ அதே போல் மற்றவர்களுக்கு உங்கள் ஆன்மீக கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நேரடியாக இல்லை, இந்த வலைத்தளங்களின் மூலமாகவும் இப்படித்தான் நீங்கள் பகிரணும். மறைமுகமாக, நேரடியாக பகிரவே கூடாது. நேரடியாக ஆன்மீக கருத்துக்களையும் ஆன்மீக உணர்வுகளையும் பகிரவே கூடாது. மற்றவங்கக்கிட்ட சொல்லவே கூடாது. உங்கள் பக்கத்தில் இருக்குன்னு நீங்கள் ஆன்மீகவாதியும் தெரியவே கூடாது என்னன்னு கேட்டிங்கன்னா. அதனால் மனித நேயத்தோடு எல்லோரும் ஒன்றா இருக்கணும். எல்லாருன்னா அவர் 500 பேர் சேர்ந்து ஒன்றா இருக்க முடியாது. ஒரு 4-5 பேர்கிட்ட தான் நீங்கள் பேச போகிறீங்க. அந்த 4-5 பேர்கிட்டையும் மனித நேயத்தோடு இருக்க போகிறீங்க. மிஞ்சி போனால் 10 பேர்கிட்ட, ஒரு 20 பேர்கிட்ட. சரியா? அப்போ மனித நேயத்தோடு நீங்கள் சந்திக்கும் மனிதர்களோடு மனித நேயத்தோடு நீங்கள் வந்து இருக்கலாம். அப்படி தான் இருக்கணும். இந்த வேறுபாடுகளை பார்க்காம மனித நேயத்தோடு இருக்கணும். அப்போ இந்த ஒரு மனித நேயம்ன்றது ஆன்மீகத்தில் முக்கியமான ஒன்று. இந்த மனித நேயம் இல்லாமல் ஆன்மீகத்தில் நீங்கள் வளரவே முடியாது. இதுதான் வந்து ஆணிவேர். இந்த ஆணிவேர் மனித நேயம்ன்றது. அப்போது நீங்கள் பகிர்ந்து அளிக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் கொடுக்கணும். கடன் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து அது என்ன சொல்கிறதுனா, அன்பை வளர்க்காது. உங்கள்கிட்ட இருக்கிற அன்பை வளர விடாது. கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ வந்து அன்பை வளர விடாமல் செய்வது. நீங்கள் ஆன்மீகத்தில் இன்னும் வளர முடியாமல் தடுப்பது அது. நீங்கள் இன்னும் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா ஆன்மீகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி கிடைக்குமான்றது விஷயம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆன்மீகம் வளரணுன்னா பகிர்ந்து அளிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பகிர்ந்து அளிக்கிறது தான். அதாவது எல்லோரும் நம்மக்கிட்ட இருக்க சாப்பாடாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான என்ன தேவையோ அது கொடுக்கறது. அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய ஆன்மீகம் இன்னும் வளரும். தனி மனித ஆன்மீகம் தான் இங்கே. இது வந்து ஒட்டுமொத்த ஒரு 50 பேர் சேர்ந்து ஆன்மீகத்தில் போயிட்டு நான் இருக்கிறேன், ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஆன்மீகமாக இருக்கணும்னா அது ஆன்மீகம் கிடையாது. தனி மனிதனுக்குள்ளே வளர வேண்டியது தான் ஆன்மீகம். அது அவனுக்குள்ளே தான் இருக்கும், அவனுக்குள்ளே தான் வளரும். அவ்வளோதான் அது. எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியுமானா இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. அது மிகுந்த அதிகமான குழப்பத்தை உருவாக்கும் உங்களுக்குள்ளே. நீங்களாக சிந்தித்து செயல்படணும். உங்களுடைய முயற்சி இருக்கணும். அப்போ தான் ஆன்மீகம் உங்களுக்குள்ளே வளரும். மற்றபடி மனிதநேயம் இருந்தால்தான் ஆன்மீகம் வளரும்.
அதுதான் ஆணிவேர். மீண்டும் சந்திப்போம். நன்றி.